3 மணிக்கு என்ன காதல் கேக்குது உனக்கு? காதல் சர்ப்ரைஸா கூட்டு போலாம் பார்த்தா கீழே வந்து பதான் தெரியுது எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. எல்லாமே சூப்பராங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கு. உண்மையிலே ஒர்த்து வருமா ஒர்த்து. வெல்கம் டு லிங்கேஷ் எக்ஸ்ப்ளோர். மணி இப்போ கரெக்டா 3:45 மிட்நைட், அதுவும் விடிகாலன்னு சொல்லுவோம், சாரி 3:45. இப்போ எங்க அவசரமா கிளம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிட் நைட் பிரியாணின்னு சொல்லுவாங்க. மிட் நைட்ல ஏர்லி மார்னிங் பிரியாணி ஆக்சுவலா 3:30 மணிக்கு தான் ஸ்டார்டே பண்ணுவாங்க. அந்த 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 7 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏரியால அப்படி ஒன்று இருக்கு. ஸோ அதனால அங்கதான் போறோம். நம்ம பசங்களை கூட்டிட்டு, பசங்க பாவம் நைட்டு ஃபுல்லா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால ட்ரீட் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம், பசங்க திடீர்னு சர்ப்ரைஸா கூட்டு போவோம் நம்ம. ஏய் இங்க பாடுறா, அடப்பாவி அநியாயத்துக்கு 3 மணி வரைக்கும் இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான்டா இவன். இந்த பையன் சொல்லட்டா 2 சொல்லட்டா 3 மணிக்கு என்ன காதல் கேக்குது உனக்கு? காதல் மணியை பாருங்க, லிட்டரலி 3:45 ஆகுதுடா, இன்னும் இது பண்ணிருக்காண்டா. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. திருந்துங்கடா ராஜா, திருந்துங்கடா. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. அங்க பாடுறா, எடிட் பண்ணுங்களான்னாக்கா உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? எந்திரா, கண்ணாடி போட்டு வர தூங்குது பத்தி அது. அங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வா வா வெளில போறோம், வா கிளம்புங்க. முதல்ல நீங்க வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், கிளம்புங்க, வாங்க வெளில போலாம். எந்திரி வா, கார் எடு வா. வா வா, நீ கிளம்பு, நீ வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், கிளம்பு 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 கிளம்பு. பாப்பா சிலுங்கராம்பர் அடிக்கும் போது கூட எல்லாரும் தான்டா அவன். ஏன்டா கேக்குறேன், மணி 4 மணி, நீங்களாவது தூங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்குது. அவன் உட்காந்து காதல் பண்ணிட்டு இருக்கான்டா 8:30 மணிக்கு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. எப்படி இருக்கான் பத்தியா? என்னடா பேச அப்படி? உண்மையில தெரிஞ்சாவணும் 4 மணி வரைக்கும் விடிய விடிய அப்படி என்ன காதல் பண்ணுவீங்க நீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அப்படி என்னடா பேசுவீங்க நீங்க? அன்பு இதோட பேச்சு. எதிர்ச்சி வா, உருப்பட மாட்டேடா நீ, கண்டிப்பா உருப்பட மாட்டேன். வா வா, சீக்கிரம் வா. சரி எங்க போவாது? மரியாதையா கிளம்பு, முதல்ல போய் கார் எடுப்போம். நான் சொல்றேன் போது சொன்னாதான் வருவாரு தவிர. கிளம்புடா, நீங்களே கிளப்பி கூட்டி போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. வேலை செய்யுங்கடா. சரி பாவம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறானுங்க, இவங்களுக்காக போயிட்டு நம்ம நைட்டு வெளியில கூட்டு போலான்னு பார்த்தா, சர்ப்ரைஸா கூட்டு போலாம் பார்த்தா கீழே வந்து பதான் தெரியுது எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. உட்காந்து தூங்கிட்டு இருக்கான், மொத்த பேரும் தூங்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஒருத்தர் என்னன்னாக்கா லவ் பண்ணிட்டு இருக்கான் 4 மணிக்கு. வேணாமடா வேணாம், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. உண்மையிலே இவனுங்க பண்றத பார்த்தா நான் படுத்து தூங்கி இருக்கலாம் போல. வந்து பார்த்து குழந்தைங்க வேலை செய்யுதுங்க, எங்கேயா கூட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் 4 மணிக்கு எல்லாம் வேலை, உண்மையிலேயே வேலை செய்வான்னு நினைச்சு பார்த்தா தூங்கிட்டு இருக்கானுங்க மொத்த பேரும். ஒரு சின்ன இடமா இருக்கு, மாங்காடு தாண்டி ஒரு சின்ன சந்து. வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வேணா அந்த லொகேஷனை கொடுக்குறானு. லேட்டா தான் வந்தீங்களா? இந்த தடவை நம்ம வரும்போது கூட்டம் இல்லை, ஸோ அதனால நேரா போய் உட்காந்து சாப்பிட போறோம். பார்ப்போம். நம்ம வந்து கரெக்டான டைம் கொண்டு நினைக்கிறேன், இல்லைன்னாக்கா பயங்கரமா மாட்டி இருக்கும்ல. லைன்ல நின்றுருப்போம் போல, சாப்பிட்டு எல்லாம் எந்திரிச்சு போற வரைக்கும் லைன்ல நின்றுருப்போம் போல. பீஃப் கறி சூப்பர், உண்மையில பீஃப் கறி வேற லெவலு. சூப்பரா இருக்கு பிரியாணி, பக்காவா இருக்கு. முன்னாடி வந்து சாப்பிட்டு ஒர்த்து வருமா ஒர்த்து. நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து. ஒரு அந்த மாதிரி வருமா, நல்லா லைட்டா இருக்கு, மசாலா லைட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்.
இன்னொன்று சொல்லலாம்னு சொல்லலான் இருக்கேன். பாயானா என்ன? அது ஊற வைப்பாங்க, காலை ஊற வைப்பாங்க. அது ஊற வச்சா அது எத்தனை உள்ள ஊறல, அது இப்ப எல்லாம் பாயா சாப்பிடறதுல ஆராய்ச்சி பண்ணி கொண்டு ஒண்ணு சொல்றேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஐயால தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கத்துறாரு. அதை போய் செய்யறவங்க கிட்ட கேளு. இன்னொரு பீஃப் கறி சொல்லலாம். இன்னொரு பீஃப் கறி விட குழம்பு கறி தராது. நல்லா உண்மையிலே எல்லாமே சூப்பராக உண்மையிலே சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே பிரியாணி, குழம்பு கறி, பாயா, பரோட்டா, ஆம்லேட்டு, ரோட்டை, என்ன வெரைட்டி இருக்கு எல்லா வெரைட்டியும் ஆர்டர் பண்ண வேண்டியதான். பீஸ் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது. வெரி 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 மச் சாட்டிஸ்ஃபைட். 8:30 மணிக்கு வாங்க. இன்னொரு சம்பவம் இருக்கு, அது அடுத்த vlogல சொல்றாங்க என்ன சம்பவம்னு. காலைல 8:30 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆவறீங்க. மணி இப்ப 4:30. தூங்குவியோ தூங்க மாட்டியோ, நீ லவர் கிட்ட பேசுவியோ பேச மாட்டியோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. எல்லாரும் சொல்றேன் 8:30 மணிக்கு இங்க ஷார்ப்பா இருக்கணும் சொல்றானு. vlog எங்கன்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த vlog நம்ம எங்க போட போறோம்னா உங்களுக்கு தெரியும். ஆதம்பாயை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சொல்றேன் பயங்கரமான கிரௌட். பசங்க சொன்னானுங்க இங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும், ஆனா வந்து கூட்டம் பயங்கரமா இருக்கும். போய் பார்த்தா கூட்டமே இல்ல. டேய் ஏன்னா என்ன ஏமாத்தி கூட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில கேட்டு போட்டு மூடிட்டாங்க. ஆளுங்க போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா நாங்க சீக்கிரமா போயிட்டோம், பரவாயில்ல. அதனால எல்லாமே நல்லா இருந்தது. உண்மையிலேயே நான் வந்து ப்ரிஃபர் பண்றது பிரியாணி. உண்மையிலேயே அந்த பீஃப் பிரியாணி வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏன் நாக்கு அடிமை. அதே மாதிரி பீஃப் கறி இது ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க, பயங்கரமா இருக்கும். மத்ததெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். பரோட்டா, அப்புறம் அந்த பாயா, ஆட்டுக்கால் பாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அபச்சாரமா பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த பாயா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடுல இருக்காருன்னா ரொம்ப தண்ணியா இருந்துச்சு. அந்த கிரேவி டைப்ல இல்லாததால பிடிக்கல. பட் ஆனா ஓகே, டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா பிரியாணி கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் வந்து பீஃப் கறி சூப்பரா இருந்துச்சு. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். மத்தபடி எல்லாமே நீங்க சாப்பிடுறது உங்க விருப்பம். தோசை இருக்கு, முட்டை தோசை இருக்கு, ஆம்லேட் இருக்கு, ஆஃப் பாயில் இருக்கு, பரோட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. பயங்கரமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு 3:30 மணிக்கு வந்தீங்கன்னா அழகா சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பலாம். லேட்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா 5-5 கூட ஆகும். இன்னொரு முக்கியமான மேட்டர்னா நம்ம ஆதம்பாய் திறக்கிறதே பாத்தீங்கன்னாக்கா 3:30 மணிக்கு திறப்பாரு. ஆனா க்ளோஸ் பண்றது 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாரு. அதோட திருப்பி நெக்ஸ்ட் டே தான் அதே மாதிரி 3:30 மணிக்கு ஓபன் பண்ணுவாரு. அவ்வளவுதான் ஒரு டைமே தான். அந்த டைம்குள்ளேயே எல்லாத்தையும் வித்து முடிச்சா அந்த அளவுக்கு கூட்டம் வரும். ஃபுல்லா ஐடி பீப்புள் தான். ஐடி கம்பெனி நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கும்பல் தான் மேக்ஸிமம் அங்க பார்க்கும்போது தெரியுது. அது இல்லாம லோக்கல் கைஸ் கொஞ்சம் வருவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஆதம்பாய் கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒண்ணு. என்ன ஒரே ஒரு மைனஸ் நான் பாக்குறேன்னா நைட்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு போய் தூங்கிடலாம். பட் இது 4 மணின்றனால நம்ம இதுக்காகவே அலாரம் வச்சு எழுந்து வரா மாதிரி இருக்கு. வேற ஏதாவது நம்ம நைட் ஏதோ ஒரு வேலையா போயிட்டு வரோம் இந்த வழியானா அப்போ என்ன சாப்பிடலாம் நம்ம தோணுது. பட் இதுக்காகவே நம்ம முழிச்சிட்டு சாப்பிடுறதா எனக்கு ஒரு மைனஸ் சாப்பாடுது. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். யார் பாது கேர்ள் ஃபிரெண்ட் பேர் என்ன? பேபி 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 சொல்லா பேபி பேபிமா அம்மா நீ பாருமா தயவுசெய்து இந்த வீடியோவை. அவங்க காலோட விழுந்து கேட்கறாங்க, தயவுசெய்து அந்த பையனை தூங்க விடு. ஏன்னா நல்லா கேட்டுக்கோ, நாங்க வந்துட்டோம், இடம் கிடைச்சி சீக்கிரமா உள்ள போய் உட்காந்துட்டோம். இன்கேஸ் இடம் கிடைக்காம இருந்தா பேபிமா நீ காலியா இருந்துட்டு பாத்துக்கோ. ஏன்னா முன்னாடி லேட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு பையன் போய் காதல்ல மூழ்கி இருக்கான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பையனுக்கு அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. பையனுக்கு அப்பப்போ வீக் ஆஃப் எல்லாம் கொடு, கொஞ்சம் காம்பு ஆஃப் எல்லாம் கொஞ்சம் கொடு பையனுக்கு, பாவம். சரியா? அதனால அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பேபிமா. பாய் பேபிமா. சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். சோறுனா சட்டி திம்போம். அந்தரத்துல போதுடா, தலைக்கீழ போதுடா, பிரேக்க போடுறா.